ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். இப்பொழுது நான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இது உன் செவி வந்து சேரும் நேரம். சந்தோஷங்கள் ஆரம்பமாகும் நேரம். இது உனக்கான பொன்னான நாள். இதேதான். எந்த சந்தேகமுமே வேண்டாம். இது உனக்கான வார்த்தைகளே. உன் வாழ்விற்காக உன் சாயப்பா உனக்காகவே அளிக்கும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உன் செவிகள் வந்து சேரும் நேரம் உனக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அதிசயம் எல்லாமே உனக்கு ஆரம்பமாகும். எல்லாம் நல்லதாகவே விழுகிறது, நல்லதாகவே நடப்பது போல எண்ணுகிறது. ஆனால் எல்லாமுமே கைவிட்டு போய்விடுமோ என்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு. சற்று பொறுமையாக இரு. உனக்கானது என்று எழுதப்பட்டது, உனக்கானது என்று தீர்மானிக்கப்பட்டது உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும். ஏனென்றால் அதில் உன் பெயர்தான் எழுதப்பட்டிருக்கும். அது வேறு யாரையும் சென்று அடைய சாத்தியமே இல்லை. ஏனென்றால் அதை எழுதியவன் அந்த இறைவனாக இருக்கும் பொழுது எதுவுமே மாறிவிடாது. இறைவன் எழுதியதை மாற்றும் சக்தி இது நாள் வரை எந்த மானிடனும் பெறவே இல்லை. சோதனைகளை கொடுத்த இறைவனுக்கு அதற்கான தீர்வையும் அதற்கேற்றான வெற்றியையும் கொடுப்பதற்கு ஒரு நொடி போதாதா? எனவே எப்பொழுதும் தெளிவான மனநிலையோடு இரு. கஷ்டங்கள் வருகிறது என்றால் இன்பங்கள் சூழப்போகிறது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொண்டு திடமாக இரு. உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாமல் இரு. எந்த நேரத்திலும் கவனமாக இரு. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நொடி வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை, உனக்கான சந்தோஷத்தை உன் கண்முன் நான் காண்பிப்பேன். நம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேற்றம் இல்லவே இல்லையே என்று வருத்தமே படாதே. பின்னோக்கி செல்லாமல் முன்னேறிக்கொண்டே இருக்கிறோமே என்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். வேகமாக முன்னேறும் காலம் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இது உனக்கான நாள்தான். இந்த நாளிலிருந்து உன் வெற்றிகள் ஆரம்பமாகும். எப்பொழுதுமே மனதில் உயர்ந்த நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் சந்தோஷமாகவே அமையும். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டாயல்லவா? அப்படியென்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே சூழப்போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிரந்தரமாக இருக்கப் போகிறது என்பதுதான் நிச்சயமான உண்மை. நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு கூடிய விரைவில் வந்துவிடும். நான் இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதில் தான் ஏன் இத்தனை பயமும் போராட்டமும்? வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானதுதான். ஆனால் அதைவிட மிக மிக வலிமையானது நீ வாழும் வாழ்க்கை என்பதை தீர்க்கமாக நம்பு. ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை. முயற்சியில்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக இரு, பொறுமையாக இரு என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. எதற்காக தெரியுமா பிள்ளையே? எதற்குமே பயப்படாதே. அது மண்ணில் விழுந்த விதையின் குணம். அந்த குணம்தான் உன்னில் இருக்கிறது. அதனால்தான் எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கடைப்பிடித்து கொண்டே இருக்கிறாய். அதற்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டும் எல்லைகள் உண்டு. ஆனால் அன்புக்கு மட்டுமே என்றுமே எப்பொழுதுமே எல்லையே இல்லை. எனவே
மற்றவர்கள் மீது அன்பு செலுத்து. உனக்கான மகிழ்ச்சி, அன்பு எல்லாமே உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு நீ குறைத்துக் கொள்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன நிம்மதி உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வேண்டுதலுக்கு உன் அப்பா செவிசாய்த்து விட்டேன். உன் கடினமான காத்திருப்புக்கு நீ விரும்பிய பரிசு இதோ மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் என் கைகளிலிருந்து. குழந்தையே, நீ சக மனிதர்களிடம் எப்பொழுதுமே அன்பாக பழகு. அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் பழகு. காலத்தோடு ஒன்றி பழகு. உன்னால் யாருக்கும் சிரமம் ஏற்படாதவாறு பழகு. அதேபோல் உன்னுடைய வார்த்தையில் எப்பொழுதுமே அமைதி இருக்க வேண்டும். குழந்தையே, அனைத்துமே நானாக நீ எண்ணிக்கொண்டிருக்கையில் சதா சர்வகாலமும் சாயி 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 என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னை விட்டு போக எனக்கு எப்படி மனம் வரும் குழந்தையே? நீ உன்னுடைய பிரார்த்தனையை என்னிடம் வைக்கும் பொழுது உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருக்க எனக்கு எப்படி மனம் வரும்? என் பிரியமான குழந்தையை என்னிடம் அன்பாக கேட்கும் பொழுது அதை முகம் மலரும் அளவிற்கு செய்து கொடுப்பதுதானே ஒரு தந்தையின் கடமை. உன்னுடைய வேண்டுதல் எனக்கு செவி சாய்த்து விட்டது, எனக்கு கேட்டு விட்டது. அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே உன் சாயப்பா ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். வா குழந்தையே, வந்து வேண்டிய வரத்தை என் கைகளிலிருந்து மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சுகமாக மாறப்போகிறது. நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது. நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா காத்து கொண்டிருக்கிறேன் உன் வருகைக்காக. உன் சாயப்பாவை நம்பி ஏமாந்தவர்கள் என்ற பேச்சிற்கே இடம் கிடையவே கிடையாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட. கலங்காதே என் கண்மணியே, உன் அப்பா நான் இருக்கிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நிகழ்ந்த சோதனையெல்லாம் உன்னை விட்டு விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒன்று கூடும் நேரம் எல்லாம் கனிந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வேண்டுதல் என் காதுகளுக்கு எட்டிவிட்டது. உன் கண்ணீர் என் பாதத்தை நினைத்து விட்டது. என் சக்தியை நீ எப்பொழுதுதான் உணரப்போகிறாய்? உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பத்தையும் போராட்டத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறாய்? நீ போராடும் விஷயத்தை நான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி அதை ஆச்சரியத்தில் உனக்கு முடித்து வைப்பேன் என்பது உனக்கு புரியவில்லையா? அல்லது என் சக்தியை நீ உணர மறுக்கிறாயா? நீ நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. உன்னுடைய கோபம், சகிப்புத்தன்மை இல்லாத உன்னுடைய மனம் எப்பொழுதுமே அவ்வளவுதான் என்று எதிர்மறையாக சிந்திக்கும் உன் எண்ணம் அனைத்தையும் நீ மாற்றிதான் ஆக வேண்டும். இந்த முறையாவது அப்பா சொல்வதை உதாசீனப்படுத்தாமல் கேட்டுவிடு. உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை நான் உனக்கு உருவாக்கியே தீருவேன். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் புறம் பேசினார்களாலும் நீ அவர்களிடம் விட்டு தனியாக வந்துவிடு.
அவர்கள் சொல்வதை நீ கேட்க ஆரம்பித்து விட்டால், அவர்களுக்கு பதில் சொல்ல நீ முடிவு செய்துவிட்டால், அவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நீ முடிவு எடுத்துவிட்டால், பின் உன் வாழ்வை யாருமே காப்பாற்றவும் முடியாது. உன் மனநிலைமையை யாராலும் மாற்றவே முடியாது. கூறுபவர்கள் 1000 கூறிக்கொண்டே இருக்கட்டும். கூறுபவர்கள் அனைவருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டும் என்று விரும்பினால், நீ பதில் மட்டுமே சொல்லி இருக்க வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை வாழவே முடியாது. 1000 பேர் 1000 சொன்னாலும் உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, இதுதான், இப்படித்தான், இதுதான் என்னுடைய வழி என்று எது உனக்கு தீர்மானமாக தோன்றுகிறதோ அதையே செய்து முடி. அந்த வழியையே பின்பற்று. மற்றவர்கள் பேச்சை எப்பொழுதும் கேட்கவே கேட்காதே. உன் மனசாட்சிப்படி நடந்தாலே போதும். உன் மனசாட்சிக்கு நீ பயந்தாலே போதும். மற்றவர்கள் வார்த்தையை நீ காதில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை கண்காணிக்க உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காக வருந்துகிறாய்? என் சக்தியை நீ எப்பொழுதுதான் உணரப்போகிறாய்? நீ உணர்வாய் என்ற நம்பிக்கையோடு உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. உன்னை காப்பாற்றவே நான் எப்பொழுதும் என்னுடைய தர்பாரில் காத்து கொண்டே இருக்கிறேன். எல்லாம் முடிந்துவிட்டது என்று மட்டும் எப்பொழுதும் சொல்லிவிடாதே. நீ சொல்லும் அந்த தருணத்தில்தான் எல்லாமே உன் வாழ்வில் ஆரம்பமாகிறது. நான் ஆரம்பித்து வைப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? பட்ட வேதனையும் நீ பட்ட மன கஷ்டத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. ஆனால் உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நீ எவ்வளவு சகித்து கொண்டாய். தர்மத்தின் வழிபடிதான் நீ நடந்து கொண்டாய். அந்த தர்மமே நிச்சயமாக உன்னை காக்கும். இனி உன் வாழ்க்கையில் நீ விரும்பியபடி அனைத்து பலன்களும் உன்னை வந்தடையும்படி உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன் கண்மணியே. சாயப்பா நிச்சயமாக என்னுடைய பொக்கிஷமான கண்மணிக்கு செய்வேன். இதுதான் உன்னுடைய காத்திருப்புக்கு, உன்னுடைய மனதிற்கு நான் தரும் மிக அற்புதமான பரிசு. உன்னுடைய மதிப்பை அனைவரும் உணரும் வண்ணம் நான் செய்ய போகிறேன் குழந்தையே. உன்னுடைய காத்திருப்பு என்றுமே வீண் போகாது என் பிள்ளையே. கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியை உன் காதுகளில் நீ கேட்பாய். வீணாக வார்த்தை என் நாவிலிருந்து எழாது என் கண்மணியே. இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது கண்மணியே. மிகப்பெரிய வாய்ப்பும் மிகப்பெரிய வெற்றியும் உன்னை சொந்தமாக்கிக் கொள்ள வந்து கொண்டே இருக்கிறது. வாய்ப்பையும் அந்த வெற்றியையும் கெட்டியமாக பிடித்துக்கொள். இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது என் பிள்ளையே. உன் மனதிற்குள் 1000 குழப்பங்கள் இருக்கிறது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியும். நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்று இல்லை குழந்தையே. நீ படும் வேதனை, நீ படும் போராட்டம், நீ படும் கஷ்டம் அனைத்தும் உன் சாயப்பாவுக்கு தெரியும். தெரிந்தும் இப்படி அமைதியாக இருக்கிறீர்களே சாயப்பா என்றுதானே உன் அடுத்த கேள்வியாக இருக்கும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு தெரியும் என் பிள்ளையே. உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் ஏக்கங்கள், ஏமாற்றங்கள் அனைத்தும் இருக்கிறது என்பதும் உன் சாயப்பாவிற்கு தெரியும். உன்னுடைய மனதையும் உன்னை பற்றியும் நான் எப்படி அறியாமல் இருப்பேன்? இந்த 3 உலகத்தையும் முக்காலத்தையும் அறிந்து கொண்ட உன் சாயப்பா உன்னை அறிந்து கொள்ளாமல் இருப்பேனா? உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கு, நல்ல மனதிற்கு நல்லது மட்டுமே இனி உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதுவரை கர்மாவின் வலிமைகளால் தான் இவ்வளவு போராட்டங்களையும் வேதனைகளையும் பட்டுக்கொண்டு இருந்தாய். அனைத்தையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாய். குழந்தையே, உன்னுடைய கர்மாவின் வலிமைகள் எல்லாம் குறையும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி நடப்பது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழப்போகிறது. எனவே குழந்தையே, உன்னுடைய கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிடு. இனிவரும் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாகவே அமையப் போகிறது. நீ எதிர்பார்த்ததை விட 100 மடங்கு உனக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும் உன்னுடைய எதிர்காலம். யார் என்னை எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பொழுது அவர்களை நான் என் மனதில் நிரந்தரமாக ஞாபகத்தில் வைத்திருப்பேன் குழந்தையே. நான் யாரையும் எப்பொழுதும் எந்த நேரமும் மறந்து விட மாட்டேன். கொடுக்க வேண்டியதை, செய்ய வேண்டியதை,
கொடுக்க வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதில் எந்த தவறும் நடக்காது, நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். குழந்தையே, என்னை பற்றி முழுமையாக தெரிந்திருந்தும் உன் மனதிற்குள் ஏன் இவ்வளவு குழப்பமும் போராட்டமும் என்றுதான் எனக்கு புரியவில்லை என் கண்மணியே. குழந்தையே, உன்னை எந்த உறவு அவமானம் என்றும் நீ வேண்டாம் என்றும் கீழ்த்தனமாக உன்னை பேசியதோ, கீழ்த்தனமாக உன்னை நடத்தியதோ, அவர்கள் முன் நீ நன்றாக வாழப் போகிறாய். உன்னை வாழ வைக்க உன் சாயப்பா திட்டம் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் இதுவரை எல்லாம் சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றுமே பொய்யாக ஆனதில்லை. இது உன் சாயப்பாவின் தெய்வீக வாக்குதான். உன் மனதிற்கு ஒரு புது தெம்பும் தெளிவும் பிறக்கும் அந்த நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் வீணாக உன் மனதை போட்டு குழப்பி உனக்கு வரும் நல்ல நேரத்தை சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நான் இருக்கிறேன் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையையும் உன் மனதையும் சீர்படுத்த. பின் ஏன் உன் மனதுக்குள் இவ்வளவு போராட்டமும் குழப்பமும்? அப்பா இருக்கிறார், நிச்சயமாக நம் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சொற்கள் போல், உன்னுடைய மனம் போல் எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடக்கும். நல்லது மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது குழந்தையே. நான் இருக்கிறேன், அனைத்தையும் உனக்கு சாதகமாக்க முடிக்க. அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. காரணமே இல்லாமல் என்னுடைய சிரித்த முகமும் என்னுடைய இந்த வாக்கும் உன் காதிலும் கண்ணிலும் பட்டிருக்காது குழந்தையே. உனக்கான ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்த இன்ப அதிர்ச்சியும் அதிசயமும் காத்து கொண்டிருக்கிறது. ஆனந்த கண்ணீரோடு உறுதியாக எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். முடிவே தெரியாத பாதையில் பயணிக்கிறேனே என்று நீ புலம்புவது எனக்கு கேட்காமல் இல்லை குழந்தையே. நிச்சயமாக உன் பாதையில் ஒரு முடிவு தெரியும். அந்த முடிவை நான் என் பிரியமான கண்மணிக்காக ஏற்படுத்தியே தீருவேன். இதுதான் குழந்தையே உன் வாழ்வில் நடக்கும் என்று அடித்து சொல்வேன் உன் சாயப்பா. நான் சொல்வது, நான் கூறுவது நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்கும் பார். உன் வாழ்வில் நல்லது நடக்கும். அதுவும் இன்றே நடக்கும். மிகப்பெரிய உதவியும் மிகப்பெரிய அற்புதமும் உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ராஜயோகத்தின் மிக அருகில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இது நாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயிதேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில் அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழி நடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே.
எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிரம், ஓம் சாயிரம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால் தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும். ஒருவர் வாழ்வில் உள்ள மனதில் உள்ள மன தைரியமும் மன நம்பிக்கையும் அப்படி தீர்மானிக்கும் பொழுது அவர் எதிர்கொள்ள வேண்டிய திருப்பங்கள், அவர் எடுக்க போடும் முடிவுகளை பொறுத்தே அந்த வழி வெற்றியின் நோக்கை எட்டி செல்லும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக பிரச்சனைகள் வரும். போராடும் விதமும் ஒவ்வொருவருக்கும் மாறுதலாகவே இருக்கும். நீ சாயின் பிள்ளை அல்லவா? உனக்கு போராட்டம் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனை வரும், சோதனைகள் வரும். ஆனால் கடைசியில் எல்லாம் சுகமாகவே முடியும். விபரீத ராஜயோகத்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ பெறப்போகிறாய். நீ அப்பாவின் பிள்ளைதானே? உனக்கு ராஜயோகத்தை வழங்காமல் வேறு யாருக்கு நான் வழங்குவேன் குழந்தையே? என் பிரியமான குழந்தையே, வாழ்க்கை என்பதே சக்கரம் போல எங்கு ஆரம்பிக்கிறது எங்கு முடிகிறது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அந்த சக்கரத்தில் ஒன்று மேலோக்கி இருந்தால் மற்றொன்று கீழ் நோக்கித்தான் இருக்க முடியும். இப்படியாக உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு செயல்பட்டாலே விபரீத ராஜயோகம் உன்னை தேடி வரும். சர்வ நிச்சயமாக நீயும் நல்ல சிந்தனையில் செழித்து வாழ்வாய். உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததும் உன் சாயி தேவாதான். அதை உன் கையிலிருந்து நழுவ விட்டதும் உன் சாயி தேவாதான். இரண்டுமே என்னால் தான் உன் வாழ்க்கையில் நடைபெற்றது என்பதை உணர்ந்து கொள். சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது, புரியவும் புரியாது. இது நம் வாழ்வில் எதுக்கு நடக்கிறது, ஏன் நடக்கிறது என்பது சில சமயம் உனக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நீ ஒரு வெறும் கருவிதான். உன்னை ஆட்கொள்பவனும் உன்னை ஆட்டுவிப்பவனும் உன் சாயி தேவாதான் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. நீ இந்த சாயி என் பிள்ளை, என்னை மட்டுமே நம்பு. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கரை சேர்வாய். நீ சாயியின் பிள்ளை. எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவான வாழ்க்கையை நிச்சயமாக உன் அப்பாவின் பிள்ளையாகிய நீ வாழ்வாய். அந்த வாழ்க்கையை உனக்காகவே நான் ஏற்படுத்துவேன். உனக்கு நடக்கும் நன்மை தீமை அனைத்தும் என் பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் தவறாக நிகழாது, உன்னை நெருங்கவும் முடியாது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை, எதுவுமே நடக்கவில்லை என்று கோபமாக இருக்காதே. நான் இருக்கிறேன். மன நிம்மதியோடு இரு, மன அமைதியோடு இரு. அப்பாஸ் கூறும் வாக்கை நன்றாக கேட்டுக்கொள். அதன்படி வாழ்க்கையை வாழ பழகு. உன் வாழ்க்கையில் துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையாக இருப்பதுமில்லை, இன்பம் மட்டுமே எப்பொழுதும் உன்னிடமே இருந்து விடுவதும் இல்லை. அனைத்தும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் வாழ்க்கை பிள்ளையே.
தேவையில்லாத விஷயங்களில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உன்னிடம் வந்து சேரும். அதை சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன். நான் இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்குமே குழப்பிக் கொள்ளாதே. வேதனைப்படுத்தி உன்னையும் வேதனைப்படுத்தி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்காதே. அமைதியாக இரு. அனைத்தும் உனக்கு சாதகமாகவே நிகழும். நான் இருக்கிறேன் பிள்ளையே, கலங்காதே.